கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இன்றும் உயிரிழப்பு உயர்ந்திருக்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை 63ஆக உயர்ந்திருக்கிறது. சிகிச்சையில் இருப்போரின் நிலவரம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சக்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, சேலம், பாண்டி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை வரை 62ஆக இருந்த உயிரிழப்பு தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் இறந்துள்ளதால் 63ஆக தற்போது உயர்ந்துள்ளது. சக்தி, எத்தனை பேர் தற்போது வரை சிகிச்சையில் இருக்கிறார்கள் பாலாஜி? அதாவது இதுவரைக்கும் மொத்தம் 88 நபர்கள் சிகிச்சையில் இருக்கிறார்கள். அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் 47 நபர்களும், பாண்டி மருத்துவமனையில் 9 நபர்களும், சேலம் அரசு மருத்துவமனையில் 29 நபர்கள், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 2 நபர்கள் என மொத்தம் 88 நபர்கள் தற்போது வரை உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். சக்தி, மேலும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 32 நபர்கள், பாண்டி மருத்துவமனையில் 5 நபர்கள், சேலம் அரசு மருத்துவமனையில் 22 நபர்கள், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 24 நபர்கள் என 63 நபர்கள் தற்போது வரை இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக்தி, கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரை 74 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.